யூனிட் 4 கண்டெம்பரரி இந்தியாவில் அவள் பார்க்க போகிறது டாபிக் என்னென்னா லாங்குவேஜ் பாலிசி இன் எடுகேஷன். ஓகே, எடுகேஷனில் என்னென்ன பாலிசிஸ் வந்து இந்தியா கொண்டு வந்துச்சு, ஓகே, அது இண்டிபெண்டன்ட் வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இண்டிபெண்டன்ஸ் வாங்கின பிறகு அது என்னென்ன லாங்குவேஜ் பாலிசி கொண்டு வந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லி அதை எதிர்க்கிறோம் அப்படின்னு நியூஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து லாங்குவேஜ் பாலிசி டியூரிங் தி ப்ரீ இண்டிபெண்ட் அண்ட் போஸ்ட் இண்டிபெண்ட் இந்தியா. அதான் ப்ரீ இண்டிபெண்ட்னா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி மொழி கொள்கை என்ன இருந்தது, சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகு என்ன மொழி கொள்கை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து இந்த டாப்பிக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரீ இண்டிபெண்ட் இந்தியா பார்ப்போம். லாங்குவேஜ் பாலிசி இன் ப்ரீ இண்டிபெண்ட் இந்தியா வேரிட் அக்ராஸ் ரூலர்ஸ் அண்ட் டைம். ஓகே, யார் யார் இந்த தேசத்தை வந்து ரூல் பண்ணாங்களோ இந்தியாவை, அவங்கள பொறுத்தும் அந்த பீரியடை பொறுத்தும் இருந்தது. ஓகேவா, இப்போ பார்த்திங்கன்னா முகலாயர்கள் ஆட்சி செய்தாங்க. அப்புறம் நம்மளை யாரெல்லாம் ஆட்சி செய்தார்களோ அவர்களுடைய மொழியை வந்து பின்பற்றினாங்க. அப்போ the language used in education and government changed depending on the ruling period. ஓகே, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, இது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இந்த லாங்குவேஜை வந்து மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா யார் ரூல் பண்ணுறாங்களோ அது அவங்கள பொறுத்து. இதில் பார்த்திங்கன்னா முன்னாடி ஃபஸ்ட்டு இருந்தது வந்து வேதிக் அண்ட் புத்திஸ்ட் பீரியட். வேதாஸ்ன்னு சொல்லுவாங்க, புத்தாஸ் சொல்லுவாங்க இல்லையா. அவங்க பீரியடில் இருக்கும் போது என்ன லாங்குவேஜஸ் பேசினாங்கன்னா சான்ஸ்கிரிட் அண்ட் பலி வேர் யூஸ்ட் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, எஜுகேஷன் சொல்லி கொடுக்கறதுக்கும் அதை தான் யூஸ் பண்ணாங்க. அடுத்தது முஸ்லீம் ரூல் பண்ணும்போது அவங்க என்ன மொழி பேசுனாங்கன்னா உருதுவோ. ஓகே, உருது வாஸ் யூஸ்டு ஃபார் கவர்மெண்ட் ஒர்க், கவர்மெண்ட் வேலைகளுக்கும் லோக்கலாக அவங்க பேசிக்கிற மொழிக்கும் அது இருந்தது. ஓகே, அடுத்தது பிரிட்டிஷ் வந்து ஆட்சி செய்தாங்களோ அது நமக்கு நல்லா தெரியும். முகலாயர்கள் ஆட்சியை விட நமக்கு பிரிட்டிஷ் ஆட்சி செய்து நம்ம சுதந்திரம் வாங்கினது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. பிரிட்டிஷ் ரூல் பண்ணும்போது எந்த லாங்குவேஜ் வந்து ப்ரொமோட் பண்ணாங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ். இங்கிலீஷ் வாஸ் ப்ரொமோட்டட் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் பை த கவர்மெண்ட் அண்ட் மிஷினரிஸ். ஓகே, கவர்மெண்ட்டுக்கும் மிஷினரிஸ்கள் நிறையா நடந்துச்சு, ஊழியங்கள், அதுக்கும் ஆங்கிலத்தை பயன்படுத்தினாங்க. இந்தியா ஹேஸ் மோர் தென் 1650 மதர் டங்ஸ். மட்டும் தாய்மொழி மட்டும் தமிழ்மொழி நம்ம தாய்மொழி. அதே போல் 1650 தாய்மொழி இங்கே இந்தியாவில் இருக்குதான். இதில் 5 பரம்பரையாக வந்த மொழி இருக்கான். அந்த 5 பரம்பரையாக வந்த மொழிகளில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இண்டோ ஆரியன் லாங்குவேஜஸ் ஆர் ஸ்போக்கன் பை த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள். இண்டோ ஆரியன் லாங்குவேஜஸ் தான் வந்து இப்போ ஹிந்தி தானே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இந்தியாவில் பேசுகிறாங்க. அது மாதிரியே என்ன பண்ணாங்க, இண்டோ ஆரியன் லாங்குவேஜஸ் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஹிந்தி பிலாங்ஸ் டு த இண்டோ ஆரியன் ஃபேமிலி அப்படி சொல்லிட்டாங்க ஆஃப் லாங்குவேஜ். பிரிட்டிஷ் நம்ம நாட்டை வந்து அடிமைப்படுத்துறதுக்கு முன்னாடி, கைப்பற்றப்போ என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பிரிட்டிஷ் இன்வேஷன்னா அவங்க நம்ம நாடை கைப்பற்றிட்டாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் வந்து எல்லாருமே பேசுனாங்க. நம்மளோட அவங்க இருந்த இடம் எல்லாம் இங்கிலீஷ் கொண்டு வந்தாங்க. ஆஃப்டர் த இன்கார்பரேஷன் ஆஃப் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1600 அந்த இயரில் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒரு கம்பெனி வந்துச்சான். அப்போ தான் எஜுகேஷனல் பாலிசின்னு கொண்டு வந்தாராம் லார்ட் மேக்லி அப்படிங்கிறவர். கெயின் ரூட்ஸ் இன் இந்தியா. ஸோ இவர் வந்து இங்கிலீஷை வந்து கம்பல்சரி எஜுகேஷனில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டாரு. பிரிட்டிஷர்ஸ் டி நாட் வாண்ட் த அதே மாதிரி கல்வியில் வந்து யூரோப்பியன் டைப் ஆஃப் எடுகேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் இவங்க வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து ரொம்ப கேட்டுக்கிட்டாங்க. இது 1852 to 53 பார்லிமெண்ட்டில் இது நடந்தது. அப்போது யூரோப்பியன் எடுகேஷன் வந்து இல்லை. இப்போ பிரிட்டிஷ் கரிக்குலம் இருக்குல்ல, அது மாதிரி யூரோப்பியன் கரிக்குலம் வர மாதிரி பார்த்தாங்க. ஆனால் பிரிட்டிஷர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, அது இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீன்வைல் அ கான்ட்ரவர்சி அரஸ் பிட்வீன் ஏஞ்சலிஸ்ட் அண்ட் ஓரியன்டலிஸ்ட். ஏஞ்சலிஸ்ட்னா என்ன, ஓரியன்டலிஸ்ட் என்ன? ஓரியன்டலிஸ்ட்னா என்னென்னா அட்வொகேட்டட்
த ரிவைவல் ஆஃப், அதாவது நம்ம பழங்காலத்தில் நம்ம முதல்ல வேதிக் அண்ட் புத்திஸ்ட் பேசின அந்த சான்ஸ்கிரிட்டும் இப்பயும் அதே தான் சொல்கிறாங்க, சமஸ்கிருதத்தை கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்தியை படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் சமஸ்கிருதத்துக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதுதான் காரணம். அப்போ ஓரியன்டலிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க, நீ சான்ஸ்கிரிட்டில் தான் எல்லாருமே படிக்கணும், இந்தியர்கள் எல்லாருமே பர்ஷியன் இல்லைன்னா பர்ஷியன் ரெண்டுத்துலேயும் லேர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் த நோட்டட் ஹிந்து லீடர், ஓகே, இதை பார்த்துட்டு ஒரு ஹிந்து லீடர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய், அப்புறம் ஒரு கிறிஸ்டன் மிஷனரி அவருடைய அந்த தலைவரும் இதை வந்து என்ன சொல்லிட்டாங்க, இந்த வெஸ்டர்ன் எடுகேஷன் த்ரூ த மீடியம் ஆஃப் இங்கிலீஷ் மட்டும்தான் நல்லது, சான்ஸ்கிரிட்டும் பர்ஷியனும் வேணாம் அப்படி சொல்லிட்டாங்க. ஓகே, 7th March 1835 மேக்லைஸ் என்ன பண்ணார், ரெக்கமெண்டேஷன்ஸ் காட் அப்ரூவல். அப்போ தான் இங்கிலீஷ் மொழி தான் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் கான்ட்ரவர்சி வருது. கான்ட்ரவர்சி ஆனாலுமே லார்ட் மேக்லைஸ் என்ன பண்ணுறாரு, 7th March 1835 இங்கிலீஷ் தான் வந்து எஜுகேஷனுக்கு மீடியமாக இருக்கணும், ஆங்கில வழி கல்வியை தான் நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. மகாத்மா காந்தி இதை பற்றி என்ன சொன்னார், சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி அவரும் இருந்தார் இல்லையா, அவர் என்ன சொன்னார், இந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் வந்து அவருக்கு பிடிக்கல, எந்த ஆங்கில வழி கல்வியை அவருக்கு பிடிக்கல. இதே மாதிரியே கோகுலே அப்புறம் இன்னும் நிறைய தலைவர்களுக்கு இந்த ஆங்கில வழி கல்வி பிடிக்கல. மகாத்மா காந்தி வாஸ் அகேன்ஸ்ட் இங்கிலீஷ் எஜுகேஷன். அப்புறம் 1921 என்ன பண்ணார், த மதர் டங் கேம் டு த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மிடில் ஸ்கூல்ஸ். 1921 என்ன சொல்லிட்டாரு, தாய்மொழி தான் மிடில் ஸ்கூல்லலாம் வந்து தாய்மொழி வழியாக தான் நீங்கள் கல்வியை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது வந்து இங்கே எந்த இயர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆச்சு, ஹை ஸ்கூல்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. 1937 இது அப்ரூவ் ஆயிடுச்சு. அப்புறம் த வுட் அபாட் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, 1937 ரெக்கமெண்டட் இன் ஆல்டர்னேட்டிவ் இன் சிம்பிளிஃபைடு இங்கிலீஷ் இன் ஆர்டர் டு கீப் த ஃப்ளோ ஆஃப் எடுகேஷன் த்ரூ த மீடியம் ஆஃப் இங்கிலீஷ். ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க கொஞ்சம் சிம்பிளிஃபைடு இங்கிலீஷாக, ஹார்ட் இங்கிலீஷ் வேணாம், சிம்பிளிஃபைடு இங்கிலீஷாக இருந்ததுன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும், அப்போ கல்வியை அவங்க ஈஸியாக கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நினச்சாங்க. இங்கிலீஷ் கண்டினியூடு ஏன்னா ஹை ஸ்கூலு மிடில் ஸ்கூல் மட்டும்தான் வந்து மதர் டங்கில் போனாங்க. மித்த ஹையர் செகண்டரியோ யூனிவர்சிட்டியோ வந்து என்னவா மாற்ற முடியலன்னா மதர் டங்கில் மாற்றலை. ஸோ என்ன இருந்துச்சு, இங்கிலீஷ் தான் கண்டினியூ ஆச்சு. தஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் இங்கிலீஷ் இன் இந்தியன் எஜுகேஷ்னல் சிஸ்டம் த்ரூ அவுட் த பிரிட்டிஷ் ரூல் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க, அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஏகே சர்மா அதை வந்து அப்சர்வ் பண்ணி சொல்லியிருக்கார். இதுதான் ப்ரீ இண்டிபெண்ட் இந்தியா. அடுத்தது லாங்குவேஜ் பாலிசி டியூரிங் த போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியட். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வாங்கின பிறகு, சுதந்திரம் வாங்கின பிறகு இவங்க மொழிக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாஸ் லாங்குவேஜ் பாலிசி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஹேஸ் பீன் டைனமிக் அண்ட் இவால்விங். ஓகே, அப்பயுமே இங்கிலீஷ் த லாங்குவேஜ் மோஸ்ட்லி ஆஃப் த காலனைசர்ஸ் டியூரிங் த காலனித்துவ ஆதிக்கம்னு சொல்லுவாங்க, முன்னாடி பிரிட்டிஷ் ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலனித்துவ ஆதிக்கம்னா இங்கிலீஷில் தான் அவங்க மொழி இருக்கும். அதனால் அதை கல்வியிலையும் கொண்டு வந்தாங்க. கல்வியில் மட்டும் இல்லை, பொருளாதாரத்தில், சமூகத்தில், இது எல்லாத்துலேயுமே வந்து இங்கிலீஷ் தான் வந்து இருந்துச்சு போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமேட்டும், சுதந்திரம் வாங்கின பிறகுமே. ப்ரொஃபஸர் விவி யாடி அப்படிங்கிறவர் என்ன சொன்னாருன்னா, 2 லாங்குவேஜஸ்க்கும் டிஃப்ரென்சியேஷன் அவர் டிஸ்டிங்ஷன் சொன்னார். ஒன்று வந்து ஃபாரின் லாங்குவேஜ்னு சொன்னாங்க, இன்னொன்று செகண்ட் லாங்குவேஜ்னு சொன்னாங்க. ஓகேவா, எல்லாருமே பொதுவாக அதில் வந்து ஃபாரின் லாங்குவேஜுக்கும் இங்கிலீஷ் செகண்ட் லாங்குவேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கிலீஷ் அக்வேர்டை வந்து ஆஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் செகண்ட் லாங்குவேஜ், ஃபாரின் லாங்குவேஜ்னு சொல்லாமல் செகண்ட் லாங்குவேஜ்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு எல்லோரும் கேட்கும்போது அவர் தான் வந்து இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் லாங்குவேஜ், இங்கிலீஷ் ஆஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ் ரெஃபர்ஸ் டு அ சிச்சுவேஷன் வேர் இட் இஸ் டாட் ஃபார் சர்டன் ஸ்பெசிஃபிக் பர்பஸஸ் சச் அஸ் சயின்டிஃபிக் ஒர்க்ஸுக்கோ, இல்லை ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கோ இந்த ஃபாரின் லாங்குவேஜுங்கிறது உதவிச்சு. ஓகேவா, செகண்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னென்னா, ரெஃபர்ஸ் டு அ சிச்சுவேஷன் வேர் இங்கிலீஷ் இஸ் வைட்லி யூஸ்ட் ஃபார் கல்விக்கு, ஓகே, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு,
அண்ட் அ காமன் லிங்க் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இதை வந்து லிங்க் லாங்குவேஜ்னால் இணை மொழி, அதாவது இணைப்பு மொழி, கனெக்டட் டிஃப்ரெண்ட் அண்ட் பீப்புள்ஸ் இல்லையா, லாங்குவேஜ் பீப்புள்ஸ், அதனால் அதுக்கு இணைப்பு மொழி. இப்போது இங்கிலீஷ் தான் நம்மளை இணைக்குது இல்லையா, மத்திய அரசுக்கு இப்போ மித்த ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே லிங்க் பண்ணுறது ஒரே ஒரு லாங்குவேஜ் தான். எந்த கம்யூனிகேஷனாக இருந்தாலும் அந்த இங்கிலீஷ் மூலியமாக தான் நமக்கு தெரிவிக்கிறாங்க, அப்போ தான் நமக்கு புரியுது. ஹிந்தி மூலியமாக வந்து அசாமிக்கு புரிய வச்சா அவங்களுக்கு புரியாது, அவங்களுக்கும் இங்கிலீஷில் சொன்னால் தான் புரியும். ஸோ இதனால் இதை வந்து லிங்க் லாங்குவேஜ், செகண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னாங்க. செகண்ட் லாங்குவேஜ்னால் என்னென்னு புரியுதில்ல, அது வந்து என்னென்னா எல்லாத்துக்குமே மொழிபெயர்ப்பாக இருந்தது. ஓகே, இதே வந்து ஃபாரின் லாங்குவேஜ்னால் ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்பஸ்க்காக, இப்போ சயின்டிஃபிக் ஒர்க்லாம் பண்ணணுன்னா அதுக்கு இங்கிலீஷ் தேவைப்பட்டுச்சு, ட்ரான்ஸ்லேஷன் வேணும்னா இங்கிலீஷ் தேவைப்பட்டுச்சு, கம்யூனிகேட் பண்ணணும் ஒருத்தர்கிட்ட அப்படின்னா அந்த ஃபாரின் லாங்குவேஜஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இட் இஸ் நவ் இன் த ப்ராசஸ் ஆஃப் அக்வயரிங் த ஸ்டேட்டஸ் ஆஃப் அ கம்பல்சரி தேர்ட் லாங்குவேஜ். இப்போ பார்த்திங்கன்னா தேர்ட் லாங்குவேஜ், அதான் மும்மொழி கொள்கை. முன்னாடி வந்து 2 மொழி தான் இருந்துச்சு, இங்கிலீஷ் அண்ட் மதர் டங் இருந்துச்சு. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, தேர்ட் லாங்குவேஜ்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் எல்லாரும் இங்கே அப்போஸ் பண்ணுறாங்க, தமிழ்நாடு மெயினாக அப்போஸ் பண்ணுறாங்க. Thus the English language got recognized as an important link language. அப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜுங்கிறது என்ன லாங்குவேஜாக இருந்துச்சு, இது வந்து இந்தியாவுக்குள்ளே மாத்திரம் இல்லை, இன்டர்நேஷ்னலுக்கும் அது ஒரு லிங்க் லாங்குவேஜ் தான். ஆமாம், இப்போ நீங்கள் வெளிநாட்டில் பேசணும் அப்படின்னா எதை வச்சு கம்யூனிகேட் பண்ண முடியும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் வச்சு கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகே, ஹிந்தி குட் நாட் எட் பிகம் த லிங்க் லாங்குவேஜ். ஹிந்தியை வந்து லிங்க் லாங்குவேஜாக கொண்டு வரணுங்கிறது தான் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஒரு இதாக இருக்குது. அதனால தான் ஹிந்தியை எல்லாரும் படிங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஹிந்தியை வந்து செகண்ட் லாங்குவேஜாக லிங்க் லாங்குவேஜாக கொண்டு வர முடியல, எல்லாருமே படிக்கல. In view of the strong opposition to Hindi in the southern states, அதான் சவுதர்ன் ஸ்டேட்ஸ்னால் சவுத் இண்டியன்ஸ் தான் வந்து ரொம்ப அப்போஸ் பண்ணுறாங்க. ஹிந்தி இன் தேவனகிரி ஸ்கிரிப்ட் வாஸ் டிக்ளேர்ட் அஸ் த அஃபிஷியல் லாங்குவேஜ். ஹிந்தியை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக அறிவிச்சிட்டாங்க. இப்போ எப்படி அஃபிஷியலாக வந்து எந்த சர்க்குலர் போனாலுமே அவங்க ஹிந்தியில் அனுப்பலாம், அது அஃபிஷியல் லாங்குவேஜாக மாறிடுச்சு இந்தியாவில். எப்படி இங்கிலீஷ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜோ அது மாதிரி ஹிந்தியும் அஃபிஷியல் லாங்குவேஜாக மாறிடுச்சு. சப்சிடரி அஃபிஷியல் லாங்குவேஜ், இங்கிலீஷ் வந்து சப்சிடரியாக, ஹிந்தி வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக மாறிடுச்சு இன் 1965. வேரியஸ் எஜுகேஷன் கமிஷன் அப்பாயிண்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, இதுக்கு நிறைய கமிஷன்ஸ்லாம் அமைச்சாங்க. ஒரு கமிஷனும் ஒவ்வொரு சஜஷனை சொன்னாங்க, ஒவ்வொரு இது அப்ரூவ் ஆணுச்சு. எல்லா கமிஷனுமே ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க, இங்கிலீஷ் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ரியலைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இங்கிலீஷ். அதனால் எல்லா கமிஷனுமே இங்கிலீஷ் தேவை அப்படி சொல்லிட்டாங்க. த யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் விச் இஸ் ஃபார்ம்டு இன் 1951, எஸ் ராதாகிருஷ்ணன், ஓகே, அவரும். அடுத்தது செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் 1952. இவங்க 2 பேரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மெனி அதர் கமிஷன்ஸும் இருந்துச்சு, ஏஜென்சிஸும் இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் தான் அந்த மெனி அதர் ஏஜென்சிஸ் அண்ட் இது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதுனா போதும், அந்த 2 கமிஷன் எழுதுனா போதும் கூட. யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் என்ன சொல்லுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இல்லையா, இண்டிபெண்டன்ஸ் வாங்கின பிறகு ஃபஸ்ட் attempt to look at language in education was made by the University Commission 1949. ராதாகிருஷ்ணன் கமிஷன்னு சொல்லுவாங்களாம் இதை, ஏன்னா அவர் தான் அதை லீட் பண்ணதுனால. ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கணும்னு சொல்லிட்டாரு. ரீஜனல் லாங்குவேஜ்னால் நம்ம எந்த ரீஜியன், தமிழ்நாடு, அந்த ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கணும், ஃபெட்ரல் லாங்குவேஜ் இருக்கணும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கணும்னு இவர் பரிந்துரை செய்திருக்காங்க இந்த கமிஷன் வந்து. அடுத்தது செகண்டரி கமிஷன்றது இவங்க என்ன பரிந்துரை செஞ்சுருக்காங்க 1952னா, மதர் டங் இருக்கணும், தாய்மொழி, ரீஜனல் லாங்குவேஜும் இருக்கணும், லிங்க் லாங்குவேஜ் இங்கிலீஷும் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் இருக்கணும். மொத்தம் 4 லாங்குவேஜ் இருக்கணும். கிளாசிக்கல்னால் இந்த மொழிகள் எல்லாமே சான்ஸ்கிரிட்டையும் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கமிஷன் வந்து சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன் 1957 ரிவ்யூ த எஜுகேஷனல் ஸ்கீம் அண்ட் ரெக்கமெண்டட் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப்
3 லாங்குவேஜ் ஃபார்முலா. அதுக்கப்புறம் தான் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா மும்மொழி கொள்கைன்னு வந்துச்சு. மும்மொழி கொள்கை வந்து கோத்தாரி கமிஷன் 1964-66ல் the 3 language formula was proposed to the by the education commission popularly known as the கோத்தாரி கமிஷன். எப்படி ராதாகிருஷ்ணன் கமிஷன்ற மாதிரி இது கோத்தாரி கமிஷன் சொன்னாங்க 1964லேருந்து 66ல். இதில் தான் மும்மொழி கொள்கை. என்ன மும்மொழி கொள்கை? ரீஜனல் லாங்குவேஜ்னு சொல்லலாம், இல்லைனா மதர் டங்குன்னு சொல்லலாம். தாய்மொழி இல்லைனா எந்த ரீஜனில் இருக்கீங்களோ அந்த மொழி. அதுக்கப்புறம் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன், அதுதான் ஹிந்தி. ஓகே, மாடர்ன் இந்தியன் ஆர் ஃபாரின் லாங்குவேஜ். ஃபாரின் லாங்குவேஜ்ன்றது தான் என்ன சொல்கிறாங்க, மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜை தான் இங்கிலீஷ்னு சொல்கிறாங்க. மூணாவது தான் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் லாங்குவேஜ் ஏற்கனவே தெரியும், ஹிந்தி. ஸோ இந்த மும்மொழி கொள்கையை தான் கொண்டு வராங்க. ஆல் ஓவர் இந்தியா வந்து ஹிந்தியில் இருக்கணும். இப்போ நீங்கள் எந்த போர்டு பார்த்தாலும் ஹிந்தியில் வந்து இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எந்த போர்டு பார்த்தாலும் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தியில் இருக்கும், அப்புறம் இங்கிலீஷில் இருக்கும். ஆனால் வந்து இந்த மூணாவது மொழி அந்த தாய்மொழியில் சில இடத்துல இருக்காது. நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1968, இது வந்து 1968 கொண்டு வந்தாங்க. ஸ்டேட்ஸ் தட் அட் த செகண்டரி ஸ்டேஜ் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஷுட் அடாப்ட் அண்ட் இம்ப்ளிமெண்ட் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா. 1968லேயும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவில் இப்போ மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, ஹிந்தி பேசாத மாநிலங்கள் எல்லாம் சவுதர்ன் லாங்குவேஜஸில் ஏதாவது ஒரு லாங்குவேஜஸ் எடுத்து படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க ஏற்கனவே ஹிந்தி படிக்கிறாங்க, அது ஏன்னா அவங்க மதர் டங். அது இல்லைன்னா அப்போ சவுதர்ன் லாங்குவேஜஸில் ஒரு லாங்குவேஜ் ஏதோ ஒரு தமிழோ மலையாளமோ கன்னடமோ எடுத்து படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் இன் த ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் அண்ட் ஆஃப் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் இந்த நான் ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ். ஓகே, நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸில் ஹிந்தியை மேண்டேட்ரியாக படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் மும்மொழி கொள்கை. அடுத்தது த கரிக்குலம் ஃபார் த 10-year ஸ்கூல் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த NCERT 1975. த ஃபஸ்ட் லாங்குவேஜ் என்னவாக இருக்கும், மதர் டங். ஓகே, NCERT 1975ல் ஃபஸ்ட் லாங்குவேஜ் எதோ ஆயிடுச்சு, தாய்மொழி. செகண்ட் லாங்குவேஜ் சொல்லிட்டாலே அஃபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தி, வேர் இட் இஸ் நாட் த மதர் டங்காக இல்லாத ஊரில் வந்து அதுதான் வந்து இது. அப்படி இல்லாதவங்க செகண்ட் லாங்குவேஜ் வேறு ஏதாவது சவுதர்ன் லாங்குவேஜை படிக்கணும். தேர்ட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ், மூணாவது லாங்குவேஜாக போயிடுச்சு. இப்போ ஆல்சோ எனி அதர் லாங்குவேஜஸ், ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, அது எந்த மொழியாகவும் இருக்கலாம். திஸ் வாஸ் ஆல்சோ இன் த பாலிசி ஆஃப் 1986க்கும் இதையே கொண்டு வந்தாங்க. ஓகேவா, வரிசையாக இதே தான் காப்பி அடித்து இதே கொண்டு வந்தாங்க. இப்போ தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. 2000லேயும் இதை நேஷ்னல் ஃப்ரேம் ஒர்க்குன்னு கொண்டு வந்தாங்க எடுகேஷனில். அதுலேயும் TLF இருந்துச்சு, 3 லாங்குவேஜ் ஃபார்முலா. 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அதே சேம் தான். ஓகேவா, ஸோ இப்போது நமக்கு கரண்ட்டாக இருக்கிறது இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலா தான். இதுதான் போஸ்ட் இந்தியா லாங்குவேஜ் பாலிசி போஸ்ட் இந்தியா. ஓகே, அடுத்த கொஸ்டின். லாங்குவேஜ் பாலிசி ஆஸ் ஸ்பெசிஃபைட் இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது, இதில் எப்படியெல்லாம் எந்த அரசியலமைப்பு சட்டமெல்லாம் இந்த மொழி கொள்கைக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபைடாக கேட்குறாங்க. இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் லாங்குவேஜ் பாலிசி இஸ் அவுட்லைன் இன். நீங்கள் இந்தந்த ஆர்டிகல்ஸை கரெக்டாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஃபுல்லாக நீங்கள் எழுதிடுவீங்க. ஓகே, 29, 30, 120, 210, 343, 345, 346, 348, 349, 50, 94A. இதை நல்லா ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இதுதான் இந்த கொஸ்டின் ஃபுல்லாக நீங்கள் எழுதணும். இதில் எல்லாத்துலேயுமே மொழி கொள்கை தான். மொழியை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். Constitution also includes the 8th schedule which lists multilingual situation of India. மல்டிலிங்குவல்னால் என்ன, பல்வேறு மொழிகளை பேசுகிறவர்கள். லிங்குவிஸ்டிக்னாவே மொழிகள் தான், மல்டிலிங்குவல்னால் பல்வேறு மொழிகள். ஓகே, 8th ஷெட்யூல்னால் 8வது ஷெட்யூலில் இது நடந்துச்சு. For managing multilingualism, the whole part 17 of the Constitution is devoted to language. ஓகே, எல்லா பார்ட்டுமே வந்து என்ன பண்ணிட்டாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மொழிக்காக கொடுத்துட்டாங்க. முதல்ல ஆர்டிக்கல் 29 என்னான்னு பார்ப்போம். ஆர்டிக்கல் 29 என்ன சொல்லுது, the fundamental rights of any citizens residing anywhere in India to conserve its distinct language or script or culture.
ஓகே. என்னது அடிப்படை உரிமை இருக்குது. எந்த ஒரு இந்திய குடிமகனாக இருந்தாலும், இந்தியாவில் வாழ்கிற குடிமகனாக இருந்தாலும், அவங்க டிஸ்டிங்க்டான லாங்குவேஜ், அதாவது அவங்களுடைய சொந்த தாய்மொழி, அவங்களுடைய கல்ச்சர், இதெல்லாம் பின்பற்றத்துக்கான அடிப்படை உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஆர்டிக்கல் 30 என்ன சொல்லுது? டு ப்ரொடெக்ட் த ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ். மைனாரிட்டி இருக்காங்கள்ல, மைனாரிட்டினா கொஞ்சமாக லாங்குவேஜ் பேசுகிறவங்க இருக்கிறதுலே கொஞ்சம். இப்போ தமிழ்நாட்டில் கொஞ்சோண்டு பேசுகிறாங்க, சின்னலாம் ஒரு மொழி பேசுகிறாங்க. ஆனால் வந்து எங்கே பேசுகிறாங்க, எதுக்கு பேசுகிறாங்கன்னே தெரியாது இல்லையா? அப்படி அதாவது ஒரு 20 மக்கள் தான் ஒரு மொழி பேசுகிறாங்க, அவங்களால தான் அந்த மொழி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மொழியை தான் சொல்கிறாங்க. டு ப்ரொடெக்ட் த ரைட்ஸ் ஆஃப் ஆல் மைனாரிட்டிஸ், ரிலீஜியனாக இருந்தாலும் சரி, லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறார். அவங்களுடைய ஓன் சாய்ஸ். அப்புறம் ஆர்டிக்கல் 120 என்ன சொல்லுது? அஃபிஷியல் லாங்குவேஜ் பார்லிமெண்ட்டில் என்னது? மேபி டிரான்சாக்டட் இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி. இங்கிலீஷ்லேயும் இருக்கலாம், ஹிந்தியிலையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் 120 சொல்லுது. ஹானரபிள் ஸ்பீக்கர், இப்போல்லாம் நீங்கள் லோக்சபா மீட்டிங், ஏதாவது ஒரு லோக்சபா இதை நம்ம நிர்மலா சீதாராமன் அவங்க அந்த மேடம் அவங்கள தான் வந்து நிறைய காமிப்பாங்க இல்லையா? அவங்க பார்த்துக்கிட்டீங்களா நீங்கள்? அவங்க ஹிந்திலையும் பேசுவாங்க, இங்கிலீஷ்லேயும் பேசுவாங்க, அதை தான் சொல்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதே மாதிரி தாய்மொழியில் பேசவும் அவங்களுக்கு உரிமை இருக்குது. இன்கேஸ் எனி சிச்சுவேஷன், ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்துச்சுன்னா அவங்களால தமிழ்லேயும் பேசுகிறாங்க இல்லையா? அதை தான் சொல்லுது ஆர்டிக்கல் 120. ஆர்டிக்கல் 210 என்ன சொல்லுதுன்னா, லாங்குவேஜ்க்கு சலுகைகள் இருக்குது. கரஸ்பாண்டிங் லாங்குவேஜஸ்க்கு, மொழிக்கு சலுகைகள் இருக்குதுன்னு சொல்லி ஆர்டிக்கல் 210 சொல்லுது. ஆர்டிக்கல் 343 என்ன சொல்லுது? ஹிந்தி தான் அஃபிஷியல் மொழி யூனியனில் அப்படி சொல்லுது. ஏன்னா அது தேவனகிரி ஸ்கிரிப்டு. ஆர்டிக்கல் 344 என்ன சொல்லுது? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் ஆஃப்டர் 5 years அண்ட் தென் டு ரெவ்யூ த ப்ராக்ரஸ் மேட் பை ஹிந்தி. இல்லை, பிரசிடெண்ட் வந்து இதை 5 வருஷம் கழித்து இந்த இது ஓகேவான்னு ப்ராக்ரஸ் பண்ணுவாங்க அப்படி சொல்லுது. ஆர்டிக்கல் 346 என்ன சொல்லுது? ப்ரொவைட்ஸ் தட் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் ஷால் பி த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஃபார் கம்யூனிகேஷன் பிட்வீன் த யூனியன் அண்ட் த ஸ்டேட் அண்ட் பிட்வீன் த ஸ்டேட். ஓகே, ஹிந்தி இல்லைன்னா இங்கிலீஷ் மொழி தான் அஃபிஷியல் மொழி கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தால், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அவங்க ஒரு இதை அனுப்பணும் அப்படின்னா ஹிந்தியிலே அனுப்பலாம், யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணுன்னா ஹிந்தியிலே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி, ஹிந்தி இல்லைன்னா இங்கிலீஷில் அனுப்பலாம் அப்படின்ட்டு இருக்குது. இந்தியாவில் ஒரு இதை ஏதாவது கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஆர்டரை இங்கிலீஷ்லேயோ ஹிந்திலேயோ அனுப்பிக்கலாம். முதல்ல வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் அனுப்ப முடியும். இப்போ அப்படி இல்லை, ஹிந்தியில் கூட அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 348 என்ன சொல்லுது? ஸ்டிப்புலேட்ஸ் தட் த லாங்குவேஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஷால் பி இங்கிலீஷ். சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தால் கோர்ட்டில் இங்கிலீஷில் தான் இருக்கணும். ஓகே, அன்டில் த பார்லிமெண்ட் பை லா அப்படின்னு சொல்லிட்டாங்க. 349 என்ன சொல்லுது? 348 எந்த சேஞ்சும் கிடையாது 15 yearsக்கு. ஆஃப்டர் தட் பீரியட் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா மஸ்ட் பி சாட்டிஸ்ஃபைட் ஆஃப் த நீட் ஃபார் அ சேஞ்ச் ஏதாவது இருந்துச்சுன்னா 15 வருஷம் கழித்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சொல்லுவாங்க. 350A என்ன சொல்லுது? 7வது அமெண்ட்மெண்ட்டில் எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் மதர் டங்கில் ப்ரைமரி ஸ்டேஜில் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. அதாவது ப்ரைமரி ஸ்கூல் கேஜிஸ்லாம் இருக்காங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து எந்த மொழியில் எடுக்கணும்? தமிழ் வழி கல்வியில் தான் எடுக்கணும், நம்மளுடைய தாய்மொழி. அதே மாதிரி மற்றவங்களுடைய தாய்மொழியில் தான் ப்ரைமரி ஸ்கூல் எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆர்டிகல் 394A பார்ட் 22 என்ன சொல்லுது? 56வது அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹிந்தி லாங்குவேஜில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட், அதான் கவர்மெண்ட் ஆர்டர் எல்லாமே ஹிந்தியில் எழுதிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 8th ஷெட்யூல்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா? அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 114 மொழிகள் இருக்காம் சென்சஸ் எடுத்ததில், மொழிகள் பற்றி சென்சஸ் எடுத்ததில். ஓகே, அவுட் ஆஃப் தோஸ் 22 மொழிகளை வந்து இந்த 8th ஷெட்யூலில் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 22 மொழிகளை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த 8th ஷெட்யூலில். இதுதான் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்
லாங்குவேஜ் பாலிசி பற்றி சொல்கிறது. அடுத்தது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வியூஸ் ஆஃப் கிரேட் திங்கர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, யார் 3 கிரேட் லீடர்ஸ் இருக்காங்க, திங்கர்ஸ் இருக்காங்க, அவங்களோட வியூ என்ன? ஓகே, இந்த மொழின்றாங்க, அந்த மொழிங்கிறாங்க, இந்த வழியில் தான்யா கல்வி கொடுக்கணும். இப்போ இவங்க கிரேட் லீடர்ஸ் நமக்கு தெரியும், அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3 கிரேட் லீடர்ஸை சொல்கிறாங்க, அவங்களோட வியூஸை பற்றி சொல்கிறாங்க. ஓகே, த வியூஸ் ஆஃப் ரவீந்திரநாத் தாகூர், மகாத்மா காந்தி அண்ட் சுவாமி விவேகானந்தா ஆன் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் எஜுகேஷன். ஓகே, இவங்க 3 பேரும் என்ன சொல்கிறாங்க எஜுகேஷனை பற்றி? ரவீந்திரநாத் தாகூர் எங்கே பிறந்தார், அந்த இன்ட்ரொடக்ஷனை ஃபஸ்ட்டே எழுதணும். தனித்தனியாகவும் ரவீந்திரநாத் தாகூரோட வியூஸ் என்ன மொழியை பற்றி அப்படின்னும் கேட்பாங்க, மகாத்மா காந்தியை பற்றி அப்படின்னு கேட்பாங்க 10 மார்க்கில். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோன்னா ரவீந்திரநாத் தாகூர் எப்போ பிறந்தார்னா 1861 மே 9th பிறந்தார். மே 9th யாராவது, மே மந்தில் யாராவது பர்த்டே பிறந்தவங்க இருந்தாங்கன்னா அவர் ரவீந்திரநாத் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 உங்கள் ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா 6 ரவீந்திரநாத் தாகூரை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் பெங்காலில் பிறந்தார். அவரை ஸ்கூலுக்கு அனுப்பலை. ஓகே, ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வீட்டிலே ஹோம் டியூட்டரை வச்சு அவரை வந்து கல்வி கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் அவருக்கு அது சந்தோஷமாகவே இல்லை. ஹி வாஸ் நாட் ஹாப்பி கெட்டிங் எடுக்கேட்டட் அட் த 4 wall. அந்த வித்தின் 4 wallக்குள்ளே இருந்து அவருக்கு படிக்கிறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. ஹி வாஸ் அ க்யூரியஸ் அண்ட் க்ரியேட்டிவ் சைல்ட். ரொம்ப க்யூரியஸாக இருப்பாராம், க்ரியேட்டிவாக அவர் யோசிப்பாராம், சிந்திப்பாராம். அப்போ ஹையர் ஸ்டடீஸ்க்கு என்ன பண்ணிட்டாங்களாம், இவரை வந்து பப்ளிக் ஸ்கூல் லண்டனுக்கு அனுப்பி விட்டுட்டாங்களாம். அப்போது வந்து அங்கே போய் படிச்சிருக்காரு. அப்போ ரவீந்திரநாத் தாகூருக்கு ஒரு திங்கிங் இருக்கும் இல்லையா, இதை பற்றி எல்லா லெசன்ஸுமே க்ரியேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஓகே, ஆல் ஷுட் ஸ்டடி ஹிஸ்ட்ரி. அப்போ நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியை பற்றியோ இல்லை வந்து உலக ஹிஸ்ட்ரியை பற்றியோ நீங்கள் எல்லோரும் படிக்கணும், அந்த நாலேஜ் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அட் ஹையர் ஸ்டடி ஸ்டேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் சயின்ஸ் ஷுட் பி கிவன் இம்பார்ட்டன்ஸ். எந்த ஒரு ஹையர் ஸ்டடீஸ் வச்சுருந்தாலும் அதில் சயின்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கல்வியில். ப்ரைமரி ஸ்டேஜ் ஆஃப் எஜுகேஷன் மதர் டங் இஸ் பெட்டர் டு ஹாவ் த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ப்ரைமரி ஸ்டேஜில் நீங்கள் மதர் டங்கில் சொல்லி கொடுத்தா பிள்ளைகளுக்கு நல்லா புரியும் அப்படின்னு சொல்லிட்டார், தாய்மொழி கல்வியில். அப்போது அவருக்கு லாங்குவேஜ், லிட்ரேச்சர், ஜியாகிரஃபி, நேச்சுரல் சயின்ஸ், மியூசிக், ஆர்ட்ஸ், அது அதர் சப்ஜெக்ட்ஸ் ரெக்கமெண்டட் பை தாகூரால் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்ட அதர் சப்ஜெக்ட்ஸ். அது மட்டும் அவர் சொல்லலை, இந்த மாதிரி ப்ளே, டான்ஸு, ட்ராமா, ட்ராயிங், பெயிண்டிங், ஹேண்ட்கிராஃப்ட், கார்டனிங், இதுக்கு கூட நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெறுமனே பேப்பர் புக்கு படி இது மட்டும்தான் நமக்கு தெரியுது, வேறு ஏதாவது நமக்கு தெரியுதா? அது எல்லாத்துலேயுமே எல்லாருக்குமே எல்லாம் தெரியணும், டான்ஸ் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முக்கியத்துவம் கொடுக்க சொல்கிறார். ஸ்டூடெண்ட்ஸ் இண்டிவிஜுவல் ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் டு பி ஐடென்டிஃபைடு. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கும், அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை இன்னும் மெழுகேற்றி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறார். டைம் டு ப்ரொவைட் த சேம் கைண்ட் ஆஃப் எஜுகேஷன் டு ஆல். எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரியான கல்வி கொடுங்க, இதை தான் நம்ம எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கோம். தாகூர் இன்சிஸ்டட் அப்பான் ப்ரொவைடிங் ப்ரைமரி எஜுகேஷன். தாகூர் என்ன சொல்லிட்டாரு, மதர் டங்கில் தான் நீங்கள் ப்ரைமரி எஜுகேஷன் கொடுத்தா தான் நல்லதுன்னு சொல்லி வற்புறுத்தியிருக்கார். ஃபார் ஹையர் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் த லாங்குவேஜ் பேஸ்ட் ஆன் தேர் சாய்ஸ். அவங்களுடைய ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க சாய்ஸ் படி அவங்க எந்த லாங்குவேஜில் கற்றுக்கணுமோ அந்த லாங்குவேஜில் அவங்க படிக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாகூர் வாண்டட் எவ்ரி ஒன் டு டெவலப் இன்டர்நேஷ்னல் அவுட்லுக் ப்ரிசர்வ். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் பிரதர்ஹுட். நம்ம தாகூர் வந்து மற்ற கண்ட்ரீஸோடைய கூட நம்ம அன்போடு இருக்கணும், பிரதர்ஹுடாக இருக்கணும், சகோதரர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. மேக் அரேஞ்ச்மெண்ட் இன் ஹிஸ் சாந்தி நிகேதன். சாந்தி நிகேதன் அண்ட் விஸ்வபாரதி யூனிவர்சிட்டின்னு 2 யூனிவர்சிட்டி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் லாங்குவேஜஸ் டீச் பண்ணுறதுக்காகவே ரவீந்திரநாத் தாகூர் ஒரு பெரிய இடத்த ஏற்படுத்தி அதை அங்கே வந்து நீங்கள் கற்றுக்கோங்கன்னு சொல்லி அந்த வெஸ்டர்ன் லாங்குவேஜஸ்க்குரிய இம்பார்ட்டன்ஸை அவர் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. என்னென்ன வெஸ்டர்ன் லாங்குவேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், இது 3 லாங்குவேஜஸும் ஆஸ் வெல் அஸ் ஓரியன்டல் லாங்குவேஜஸ், பர்டிகுலர்லி ஹிந்தி, பெங்காலி, சைனீஸ் கூட அவர் வந்து அந்த விஸ்வபாரதி யூனிவர்சிட்டியில் கொடுத்துருந்தாராம்.
2 யூனிவர்சிட்டியும். விஸ்வபாரதி யூனிவர்சிட்டி ஸ்பெஷலாகவே தாகூர் வந்து எதுக்கு க்ரியேட் பண்ணியிருந்தார் அப்படின்னா, லிவிங் கால் சைனா பவன் அண்ட் மேட் நெசசரி அரேஞ்ச்மெண்ட் டு ப்ரொவைட் ஹையர் எஜுகேஷன் இன் சைனீஸ் லாங்குவேஜில். பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாரு, சின்ன ப்ரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது கல்வி கற்க முதல்ல ஸ்கூலுக்கு வர குழந்தைங்களுக்கு நீங்கள் மதர் டங் வழியாகவே கற்றுக் கொடுங்க. போக போக ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெஸ்டர்ன் லாங்குவேஜஸ் கற்றுக் கொடுங்கன்னு சொல்கிறது தான் அவருடைய வியூவாக இருக்குது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். சிமிலர்லி ஹீ கிரியேட்டட் ஹிந்தி பவன் கூட க்ரியேட் பண்ணார். ஹிந்தி பவன் எதுக்காக? என்கரேஜ் த ஆக்டிவிட்டீஸ் டு டெவலப் ஹிந்தி லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர். இதை தான் அவர் பண்ணியிருக்காரு. ஓகே. மகாத்மா காந்தியை பற்றின இன்ட்ரடக்ஷன். மகாத்மா காந்தி மோகன்லால் கரம்சந்த் காந்தி வாஸ் born on October 2nd, 1861. நீ மோகன்லால் கரம்சந்த் காந்தின்னு எழுதணும்னு அவசியம் இல்லை. மகாத்மா காந்தி வாஸ் born on அப்படின்னு சொல்லி போர்பந்தர் ஸ்மால் டவுன் இன் குஜராத், அது மட்டும் எழுதுனா கூட போதும். ஹீ கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஹை ஸ்கூல் இன் இந்தியா. அவர் எங்கே கம்ப்ளீட் பண்ணார் ஹை ஸ்கூலு? இந்தியாவில் தான். லா வந்து படித்தார். ஓகே, லா வந்து லண்டனில் போய் படித்தாராம். அப்போ அவர் பேசிக்காகவே ஒரு லாயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அவரை பற்றின இன்ட்ரொடக்ஷன். வியூஸ் ஆஃப் காந்திஜி என்ன வியூ பண்ணார்? அவருக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அவருக்கு ஆங்கில வழி கல்வி பிடிக்காது. ஹி வாஸ் அகேன்ஸ்ட் த இங்கிலீஷ் கரிக்குலம். ஓகே. ஹீ எம்ஃபசைஸ் த லேர்னிங் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் அண்ட் ப்ரொவைடிங் எஜுகேஷன் த்ரூ மதர் டங். இந்தியன் லாங்குவேஜஸ் படிங்கன்னு சொல்லி தான் அவர் வந்து அப்பையிலேருந்தே வலியுறுத்திட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி தாய்மொழிகளில் படிங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏன் இந்தியாவில் இருக்க மொழிகளில் படிக்க முடியாதா அப்படின்னு அவருக்கு ஒரு கேள்வி. காந்திஜிஸ் பேசிக் எஜுகேஷன் வந்து கிராஃப்ட் வாஸ் இன்க்ளூட். அவர் என்ன சொல்கிறார், பேசிக் எஜுகேஷனில் நீங்கள் கிராஃப்டை வந்து கொண்டு வாங்க. அவரே பார்த்துருக்கீங்களா, கைத்தறி அந்த நூலை வச்சு இது பண்ணுவார் இல்லையா, அதனால அவரை கிராஃப்ட் கொண்டு வாங்க கல்வியில். கிராஃப்டை வச்சு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஹீ சஜஸ்டட் தட் கிராஃப்ட் ஷுட் நாட் பி ப்ரொவைடட் ஜஸ்ட் லைக் எனி அதர் சப்ஜெக்ட் ஆஃப் ஸ்டடி, பட் இட் ஷுட் பி த மீடியம் டு குவாரலேட் ஆல் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஸ்டடி. ஓகே, அதாவது லேர்னிங் பை டூயிங். அவர் வந்து செய்து கொண்டே கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார். ஓகே, கல்வி பயிலுங்க அப்படின்னு சொல்கிறேன். காந்திஜிஸ் வியூ இஸ் நோ யூஸ் இன் ரோட் லேர்னிங். மனப்பாடம் பண்ணி படிக்காதீங்க, பேப்பரில் எழுதி படிக்கிறது அவருக்கு பிடிக்கல. அவருக்கு செயல்முறை கல்வி தான் பிடிச்சிருக்கு. கரிக்குலம் ஷுட் இன்க்ளூட் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா, ஹேண்டிகிராஃப்ட், ஓகே, எம்ப்ராய்டரி கற்றுக்கோங்க, பேம்பு கிராஃப்ட், மூங்கிலில் நிறைய கிராஃப்ட் செய்யுங்க, பாட்ரி செய்யுங்க, மண்பானை மண்ணில் வச்சு லெதர் அண்ட் மெட்டல் ஒர்க்ஸ், இதிலெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே கல்வியை கற்றுக்கோங்க. சயின்ஸாக இருந்தால் என்ன, மேக்ஸாக இருந்தால் என்ன, புக் பைண்டிங் கற்றுக்கோங்க. இந்த மாதிரி கல்வி இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. ஓகே. salient ஃபீச்சர்ஸ் ஆஃப் காந்திஜிஸ் பேசிக் எஜுகேஷன். காந்திஜியோடைய பேசிக் எஜுகேஷன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் ஆல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஏஜ் வந்து 7 to 14. இப்போ அது நடந்துச்சு. ஓகே. எஜுகேஷன் த்ரூ த சோசன் கிராஃப்ட். அந்த குழந்தை எந்த கிராஃப்டை சூஸ் பண்ணுதோ அந்த கிராஃப்டை வச்சு கல்வி கற்றுக் கொடுங்க. ஆல் சப்ஜெக்ட்ஸ் ஆர் டு பி ட்ராட் த்ரூ சோசன் கிராஃப்ட் கார்லேஷன் அப்ரோச். ஓகே. என்கரேஜ் செல்ஃப் ஆக்டிவிட்டி. தானாகவே ஒரு ஆக்டிவிட்டியை செய்வீங்க, தானாகவே ஒரு பொம்மையை க்ரியேட் பண்ண சொல்லுங்கள். ரேதர் தேன் ரோட் லேர்னிங் அண்ட் மெமரி. ரோட் லேர்னிங்னா மனப்பாடம் பண்ணி படிக்கிறது. ஓகே. செல்ஃப் சப்போர்ட்டிங் இன் ஆஸ்பெக்ட் ஆஃப் எடுகேஷன். தன்னைத்தானே, அதான் தன் கையை தனக்கு உதவி, அதுதான் சொல்லியிருக்காங்க. டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டே டுகெதர் அண்ட் லீட் அ சிம்பிள் கோஆப்ரேட்டிவ் கம்யூனிட்டி லைஃப். மதர் டங் தான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கணும். அதே மாதிரி எல்லாருமே சிம்பிளாக டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்டுன்ற ரொம்ப பெரிய இதில் ஒரு கம்யூனிட்டியாக வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் மகாத்மா காந்தியோட வியூவாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குல்ல, கிராஃப்ட் வச்சு கல்வி கட்டுக்காங்க. அடுத்தது சுவாமி விவேகானந்தா எந்த வருஷம் பிறந்தார்? அவருடைய சைல்ட்ஹுட் பேர் என்னென்னா நரேந்திரநாத் தத்தாவா. இதெல்லாம் தேவையில்லை. ஹி வாஸ் அ ஸ்பிரிச்சுவல் லீடர் அண்ட் சோஷியல் ரிஃபார்மர். இது தேவை. அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் அண்ட் சோஷியல் ரிஃபார்மர். அவருடைய லெக்சர்ஸ், ரைட்டிங்ஸ், லெட்டர்ஸ், போயம்ஸ், ஐடியல்ஸ் மோட்டிவேட்டட் நாட் ஓன்லி த யூத் ஆஃப் இந்தியா பட் ஆல்சோ த ஹோல் வேர்ல்ட். ஓகே, எல்லாருக்குமே இது வந்து மோட்டிவேஷனாக இருந்துச்சு இவர் எழுத்துக்கள். அதே மாதிரி ஹீ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ராமகிருஷ்ணா மிஷன் இன்னும் கூட இருக்குது. ராமகிருஷ்ணா மிஷனோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா இவர் தான். ஹி வாஸ் அ மேன் ஆஃப் விஸ்டம், அறிவாளி அண்ட் அ வெரி சிம்பிள் ஹியூமன் பீயிங். ரொம்ப அறிவு இருக்கவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. அதுதான் சுவாமி விவேகானந்தா. அவருடைய வியூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா,
அவர் வந்து இந்த இந்த மீடியமில் கற்றுக் கொடுங்க, இந்த மீடியமில் கற்றுக் கொடுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பர்ட்டிகுலராக எதுவுமே சொல்லலை. ஓகே, he was not particular about any curriculum. He advocated that the curriculum should be framed in such a way as to help developing both knowledge and vocational. அறிவையும் வொக்கேஷ்னல் ஸ்கில்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். அவர் எல்லா லாங்குவேஜஸையும் சொல்லியிருக்காரு. ரீஜனல் லாங்குவேஜஸ், அதாவது மதர் டங், சான்ஸ்கிரிட் படிங்க, இங்கிலீஷ், ஹிந்தி, ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபிக்கு அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. எக்கனாமிக்ஸ் எக்ஸெட்ரா குட் பி இன்க்ளூடட் in order to make it board based. Okay, the subjects included in the curriculum should be based on developing the overall personality of students. ஒரு ஓவரால் பர்சனாலிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸை அது வந்து சொல்லணும். இப்போ ஓரியண்டல் சப்ஜெக்ட்ஸ்னால் அந்த காலத்து மொழிகள் இல்லையா, அந்த வேதாந்தா, ரிலீஜியன்ஸ், ஃபிலாசபி இதையும் படிங்க. அதேமாதிரி வெஸ்டர்ன் சப்ஜெக்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், டெக்னாலஜி இதையும் படிங்க. ஷுட் பி இன்க்ளூடட் இன் த கரிக்குலம். எவ்ரி ஸ்கூல் கேம்பஸ் ஷுட் பி அ பிளேஸ் ஆஃப் வொக்கேஷ்னல் ட்ரைனிங் ஹேவிங் ஒர்க் ஷாப், அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் அண்ட் இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ். எல்லா ஸ்கூல் கேம்பஸ்லேயும் வொக்கேஷ்னல் ட்ரைனிங் கொடுங்க, அதிலே ஒர்க் ஷாப் வைங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஒர்க் ஷாப்புக்கு வேறு எங்கேயாவது போகிறோம். அக்ரிகல்ச்சர் ஃபார்மும் அதிலே இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸும் அதிலே இருக்கட்டும். அப்போ எல்லா குழந்தைங்களும் அதை கற்றுக்குவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ரொவைடிங் ப்ரைமரி எஜுகேஷன் த்ரூ மதர் டங். ப்ரைமரி எஜுகேஷனை இவரும் என்ன சொல்கிறாரு, தாய்மொழியில் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ப்ரொவைடிங் டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியல்ஸ் டூ இன் ரீஜனல் லாங்குவேஜ். அப்போ டெக்ஸ்ட் புக்கு கூட நீங்கள் என்ன பண்ணிடுங்க, தாய்மொழியிலேயே நீங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுங்க. He had a favorable attitude for having English as a language subject. அண்ட் இவருக்கும் என்ன பிடிச்சிருக்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜில் நடத்துகிறது பிடிச்சிருக்கு. இதோட யூனிட் 4 ஓவர்.